சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பெற்ற பெண்ணின் குடும்பத்தாரிடம் பணமும் பொருட்களும் கேட்டு லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மகப்பேறுக்காக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொந்த தொகுதியான திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண்ணின் குடும்பத்தாரிடம் ஒரு பெண் ஊழியர் இரத்தக்கரை படிந்த ஆடைகளை துவைக்க சோப்பும் பவுடரும் வாங்கி வருமாறு கேட்டதோடு 1500 ரூபாய் லஞ்சமாக கேட்பது வீடியோவில் பதிவாகியுள்ளது. அந்த வீடியோவில் இது அரசாங்க வேலை, பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும், இங்கு வாஷிங் மெஷின் இல்லை, கையால் தான் துணி துவைக்க வேண்டும், பணம் கொடுங்கள் என தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளித்த குடும்பத்தினர், நாங்கள் பொது சேவைக்காக இருக்கும் நிருபர்கள் பணம் கேட்கிறார்கள், போனால் போகட்டும் என கூறி 1000 ரூபாய் வழங்கினார்கள். இது தொடர்பான வீடியோ வெளியாகி உள்ளது. பொதுவாக மருத்துவமனைகளில் வாஷிங் மெஷின் வழங்கப்பட்டாலும் திருக்கோவிலூர் மருத்துவமனையில் அது இல்லாததால் இந்நிலை ஏற்பட்டதாக ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து முதன்மை மருத்துவர் அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். சோப்பு பொருட்கள் பொதுமக்களிடமிருந்து கேட்கப்படுவது இல்லை, அதை மருத்துவமனை தருகிறது. பணம் பெற்ற ஊழியரிடம் விசாரணை நடைபெறும், நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இச்சம்பவம் அரசு மருத்துவமனைகளில் உள்ள நிர்வாக குறைபாடுகளை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது.